அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே பீனட் பட்டர் எப்படி பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டோர்லலாம் வாங்கினா பீனட் பட்டரோட ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் வீட்டிலே லோ காஸ்ட்டில் நம்ம எப்படி பண்ண போகிறதா பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் தான் ஜென்னா. நான் உங்கள் கூட விளாக், கிராஃப்ட், ரெசிபி இது எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிட்ட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் பண்ணும் நெக்ஸ்ட் டைம். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம பீனட் பட்டர் பண்ணுறதுக்கு 2 கப் பீனட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பீனட்டை நல்லா வறுத்து எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இதோட ஸ்கின் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பீனட்டை வந்து நம்ம வறுக்கிறோம். இந்த பீனட்டை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்கின் ரிமூவ் பண்ண பீனட் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இது வந்து கருகிடக்கூடாது. இப்போ இதோட ஸ்கின்னெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீனட்டோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பீனட்டை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம பீனட்டை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நொரன்னு இருக்கும். அகெயின் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். அகெயின் நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு திக்கான க்ரீமான கன்சிஸ்டன்சி இருக்கும். அகெயின் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பீனட்டை வந்து பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அகெயின் நம்ம பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் டைமோட இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் க்ரீமாக இருக்குது. அகெயின் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணணும். இப்போ நம்ம 4 to 5 டைம்ஸ் பீனட்டை நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதே நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. நான் நாட்டு சர்க்கரை எதுக்கு சேர்த்தேன்னா நம்ம பீனட் பட்டர் வந்து இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது. ஸோ அதனால தான் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்த்தேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து நம்ம கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ நம்ம ஆயில் சேர்க்கும் போது கொஞ்சம் அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இதை சேர்த்ததுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. நம்ம பீனட் பட்டரும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு. இந்த பீனட் பட்டர் நம்ம ஸ்டோரில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம 13 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜென்னா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரையும் அஸ்ஸலாமு அலைக்கும்.